இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நானும் கண்ணை கட்டிக்கிட்டு சண்டை போடுறேன். யாரு ஜெயிக்கிறாங்கன்னு இந்த ஊர் ஜனங்க பாக்கட்டும். இசை வந்து என் கண்ணை கட்டு. ராகவ், என்ன இது? இரு பாப்போம். அடி ஸ்ரீஜா, இந்த மாதிரி ஒரு முட்டாள நான் பார்த்ததே இல்ல. ஏங்க, என்னங்க இது? சுபத்ரா, சில விஷயங்கள் நம்ம கையை மீறி போகும்போது வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். அதுக்காக கோவிலுக்கு வந்த இடத்துல இந்த சண்டை எல்லாம் தேவையா? உனக்கு விஷால பத்தி தெரியும்ல, தைரியமா இரு. விஷால், அந்த மருது பேசுறத பார்த்தா நிஜமாவே எனக்கு பயமா இருக்கு. விஷால், நீ ஜெயிச்சிருவல்ல? நீ என் கண்ணை மட்டும் கட்டிட்டு தூரமா போய் நின்று வேடிக்கை மட்டும் பாரு. மத்தத நான் பாத்துக்கிறேன். அண்ணா, நான் கூட இவனை என்னமோன்னு நினைச்சேன். நீங்க கண்ணை கட்டிட்டு சண்டை போறேன்னு சொன்னதும் பயந்துட்டு ஓடிடுவான்னு பார்த்தா அவனும் பதிலுக்கு கண்ணை கட்டிட்டு வந்து நிக்கிறான். எனக்கு என்னமோ இவனுக்கும் கம்பு சண்டை தெரியும்னு தோணுது. அவன் கண்ணை கட்டிட்டு நிக்கிற தோரணைய பார்த்தா எனக்கு என்னமோ கம்பு சண்டையில பெரிய சித்தானா இருப்பானோன்னு தோணுது. அண்ணே, நான் சொல்றதுக்கு கோவப்படாதீங்கண்ணே. இந்த போட்டியில மட்டும் நீங்க ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்க, அக்கா என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்கண்ணே. டேய், என் மானத்தை வாங்க வெளியில இருந்தெல்லாம் ஆள் வர வேணாண்டா, நீங்களே போதும்டா. அண்ணே, நீங்க ஜெயிக்கணும்னு அக்கறையில தானே இதெல்லாம் சொல்றோம். புரியுதுடா. இவனை நம்ம சாதாரணமாலாம் ஜெயிக்க முடியாது. ஒண்ணு பண்ணுங்க, அந்த விஷால் என் பக்கத்துல தான் இருக்கானான்னு தெரிஞ்சுக்க யாரும் கண்டுபிடிக்காத மாதிரி ஏதாச்சும் ஒரு சத்தம் கொடுங்க. அதை வச்சு அந்த விஷால நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. அண்ணே, அதைத்தானே நாங்களும் சொல்லணும்னு நினைச்சோம். அது நாங்க சொன்னா எங்க கோச்சப்பிக்கலோன்னு பயந்துட்டு அப்படியே இருந்துட்டோம். அண்ணே, நீ களத்துல போய் நில்லுன. அண்ணே, கவலைப்படாம நில்லுன. யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி இவன் எப்படி சிக்னல் கொடுக்கறான்னு மட்டும் பாருன. நீ கவனிச்சுட்டு மட்டும் ஆடுன, புரியுதா? தேவனே, இங்க இருக்க எவனுக்கும் சந்தேகம் வரக்கூடாது, புரியுதா? வா. ஓகேல? ஒழுங்கா விளையாடு விஷால். ஆல் தி பெஸ்ட்.